விழுப்புரத்துல அவர் ஒரு பெரிய பெருந்திரள். அந்த கூட்டத்தினுடைய மையமான செய்தி, அவங்க கட்சிக்குள்ள போட்டி போட்டுக்கிறாங்க. ராமதாஸ் பாமகவா, அன்புமணி பாமகவான்னு. அதுக்கிடையில வன்னியர் மக்களுடைய ஆதரவை தனக்கு ஆதரவாக திரட்டிக் கொள்வதற்காக அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, இந்த 10.5% இடஒதுக்கீட்டை ஒரு காரணமாக காட்டி, சென்ற முறை தேர்தலுக்கு சற்று முன்னதாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட சட்டப்பேரவை கூட்டத்தொடருடைய கடைசி பகுதியில் கொண்டுட்டு போய் இந்த ஒரு தேர்தல் கணக்கை வச்சு 10.5 என்று வாங்கிட்டு நம்ம இவரு கூட இதே அன்புமணி என்ன பண்ணாருன்னா, அந்த செய்தி வர வர அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி ஒரு காட்சி. அதுல அவருடைய கையில இந்த அக்கினி சட்டி இதோட படம் பச்சை குத்தி இருந்தார். அதோட காட்டினாங்க. அதாவது ஒரு சாதி உணர்வு, சாதி வெறி ஊட்டுவதற்கு இந்த கோரிக்கையை ஒரு கருவியாக அவங்க பயன்படுத்துறாங்க. இப்பயும் அதான் செய்யறாங்க. அந்த 10.5 தனி ஒதுக்கீடு என்பது அல்லது உள் ஒதுக்கீடு என்பது செல்லாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்து இந்திய உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு கொடுத்துருச்சு. இப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஆனா இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற சில வார்த்தைகள், வாக்கியங்களை பிரித்தெடுத்து வைத்துக் கொண்டு வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு கொடுக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இவ்வளவு காலமான பிறகும் அதை கொடுக்காமல் இருக்கிறார்கள். இது ஏற்கனவே சட்டமன்றத்திலேயே ஜி.கே. மணி இந்த பேச்சை பேசினார். இதை பதில் சொல்றதுக்கு அங்க யாரும் இல்லையா உருப்படியான்னு நான் கூட கேட்டிருந்தேன். தீர்ப்பை பற்றி தெரிஞ்சவங்க இல்லையான்னு. ஒன்னே ஒண்ணுதான் தேவை. நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, எடுத்து கொடுங்க, இல்லை எடுக்கலைனாலும் கொடுங்க. வன்னியருக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுங்க, உள் ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த கருத்துல இவர் மருத்துவர் ராமதாஸ், அப்புறம் இவங்க 2 பேர்கிட்டேருந்து மாறுபட்டிருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், அப்புறம் வெவ்வேறு வன்னியர் சமூக அறக்கட்டளைகள், வன்னியர் சமூகத்தினுடைய அறிவாளர்கள் என்று எல்லோரும் இதை சொல்றாங்க. 10.5% ஒதுக்கீடு கொடுங்க, உள் ஒதுக்கீடு கொடுங்க. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துடுச்சு, ஏன் அந்த தீர்ப்பை செயல்படுத்தாமல் இருக்கிறீங்க என்று கேட்கிறாங்க. ஆனா இது கொஞ்சம் கூட உண்மையே இல்லை. அவங்களுக்கு இந்த தீர்ப்பில் என்ன இருக்கிறதுன்னு படித்து பார்த்தாலே போதுமானது. சரி, ஒருவேளை அது சொல்லி அரசு செய்யாமல் இருக்குன்னா நீங்க நீதிமன்றத்திலேயே போய் கூட கேட்கலாம். நீங்க தீர்ப்பு கொடுத்துட்டீங்க இல்லை, ஆனா இவங்க கொடுக்காம இருக்கிறாங்கன்னு. ஆனா இது தீர்ப்பு எதை பற்றியதுன்னா, ஒரு இடஒதுக்கீட்டு தொகுப்புங்கிறது ஒன்று பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். இந்த பிற்படுத்தப்பட்டன எதுல பிற்படுத்தப்பட்டவர்கள்? சமூக வழியிலும் கல்வி வழியிலும் பிற்படுத்தப்பட்டவர்கள். சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்டு கம்யூனிட்டிஸ், SEBC. இந்த பிசிங்கிற கடைசி சி இருக்கு பாருங்க, அது கேஸ்ட் அல்ல, அது கம்யூனிட்டிஸ் அல்லது பேக்வேர்ட் கிளாஸஸ். பேக்வேர்ட் கேஸ்ட் இல்ல, CASTE அல்ல. அந்த சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு கம்யூனிட்டிஸ் அல்லது கிளாஸஸ்ங்கிறதுல ஒன்று SC/ST, அப்புறம் பிசிக்குள்ள அவங்க OBC, அதர் தேன் SC அண்ட் ST. அதனால OBC பேர். OBCக்குள்ள ஒரு பிரிவு தனியா உருவாக்கப்பட்டுச்சு. 30% தனியா எடுத்து மிச்சம் 20% இந்த MBC, மோஸ்ட் பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ் என்று கொடுத்தாங்க. இது மொத்தத்தில் இப்ப தமிழ்நாட்டு கணக்குப்படி 69% இந்த இடஒதுக்கீட்டுக்குரிய பிரிவு. அதுல இதெல்லாம் ஒவ்வொரு தொகுப்பு. இப்ப இந்த அரசாங்கம் சட்டத்தை திருத்தி 10%
அந்த இடபிள்யூஎஸ் கொண்டு வந்திருக்கான். அதை நம்ம இப்போ இந்த விவாதத்தில் அது வரல, அது அப்படியே இருக்கட்டும், அது செல்லும் செல்லாதுங்கிறது இருக்கட்டும். இடபிள்யூஎஸ் யாரும் நம்ம ஏற்றுக்கல. அது பாஜக சிபிஎம் ரெண்டு கட்சிகள் தான் அதை வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறவங்க. இடபிள்யூஎஸ் ஆதரிக்கிற ரெண்டு கட்சிகள் அவங்க, மற்ற எல்லோரும் அதுக்கு எதிர்க்கிறாங்க. அதை நம்ம இங்கே கணக்கில் எடுத்துக்கல. அப்ப இந்த பிரிவுகளுக்குள்ள எஸ்சி எஸ்டி, எஸ்சி தொகுப்பு, எஸ்டி தொகுப்பு, பிசி தொகுப்பு, எம்பிசி தொகுப்பு, இந்த ஒவ்வொரு தொகுப்புலையும் ஒரு சிலரை பிரித்து அவங்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டா என்பது கேள்வி. அதிகாரம் உண்டு என்று தீர்ப்பு வழங்கிடுச்சு நீதிமன்றம். அப்பயும் உச்ச நீதிமன்றம் இப்ப அண்மையில கூட இன்னொரு வழக்கில் அதை சொல்லிட்டார். அருந்ததியர் உட்பட இந்த உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான அதிகாரம் இருக்கு. ஆனா இந்த உள்ஒதுக்கீடு எப்படி வழங்குறது இது அடுத்த கேள்வி. இந்த உள்ஒதுக்கீட்டை இன்டர்னல் ரிசர்வேஷன் அதில் ரெண்டு வகை இருக்கு. ஒன்று பிரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன், முன்னுரிமை அடிப்படையிலான உள்ஒதுக்கீடு. இன்னொன்று எக்ஸ்க்ளூசிவ் ரிசர்வேஷன், தனித்த உள்ஒதுக்கீடு, எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்னல் ரிசர்வேஷன். இந்த ரெண்டுல எந்த வகை கொடுக்கறதா இருந்தாலும் அது மொத்தமா என்பிசிக்குன்னு இல்லாம, மொத்தமா பிசிக்குன்னு இல்லாம, மொத்தமா எஸ்சி அல்லது எஸ்டிக்குன்னு இல்லாம, அதுக்குள்ள ஒரு சிலரை எடுத்து அவங்களுக்கு ஒரு விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுக்கறதா இருந்தால், நமக்கு தமிழ்நாட்டில் பழைய உதாரணம் அருந்ததியர்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க வந்து எஸ்சின்னு சொல்லப்படுற 3 பிரிவினருக்குள்ள மற்றவங்களை விட அவங்க மிக மோசமான நிலையில் இருக்கிறாங்க, மிக குறைவாக தான் அவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு என்று சொல்லி அவங்களுக்கு தனியா இடஒதுக்கீடு வழங்கினாங்க. அப்ப அந்த ஒரு என்னது சர்வே ஒன்று நடத்தி அந்த சர்வேயில் அந்த முடிவுகளை எடுத்து தான் அது வழங்கப்பட்டுச்சு. அது வந்து செல்லும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிச்சு, அதுக்கான தரவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, அருந்ததியருக்கு அப்படி கொடுக்க முடியாது, ஏன் வன்னியருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. அருந்ததியருக்கு ஒரு ஜாதி என்ற முறையில் அது தரப்படலை, அது ஒரு தொகுப்பு, பல ஜாதிகளுடைய தொகுப்பு. சக்கிலியர், செருமார், அந்த மாதிரி சில தொகுப்புகள் இருக்கு. அவங்கள சேர்த்து தான் அதை கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு தொகுப்பு, ஏன்னா அவங்களுக்கு அந்த தொகுப்புக்கு மற்ற 3 தொகுப்பு இருக்கு, அதுக்குள்ளேயே எஸ்சிக்குள்ள 3 இருக்கு. இப்போ ஆதி திராவிடர்னு சொல்றது, அப்புறம் இந்த பல்லர்னு சொல்லக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள், 3வது அருந்ததியர் அல்லது சக்கிலியர்கள். இந்த ஆதி திராவிடர் 3ஐயும் சேர்த்தும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறிக்கும், அந்த ஒரு பிரிவையும் குறிக்கும். ஹரிஜன்னு சொல்றது ஆதி திராவிடர்னு மாற்றி பயன்படுத்தினாங்க, அது மற்றபடி எல்லாரையும் குறிக்கும். இப்போ இந்த வாதம் அருந்ததியருக்கு இது வன்னியருக்கு ஏன் பொருந்தாதுன்னா, இவங்க வன்னியர்னு ஒரு சாதிக்கு தான் கேட்குறாங்க. அது அந்த சாதி அடிப்படையில் ஒதுக்கீடு வழங்க முடியாது. அதாவது ரொம்ப தெளிவாகவே இந்திரா சாணி தீர்ப்பில் என்ன சொன்னாங்கன்னா, சாதி இடஒதுக்கீடு வழங்குவதற்கான தொகுப்பை உருவாக்குவதற்கு ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கலாம், கேன் பி a starting point for reservation. ஆனா சாதி என்ற ஒரே ஒரு காரணியை வைத்து வழங்க முடியாது, வேற காரணங்கள் இருக்கணும். அந்த வேறு காரணங்கள் எப்படி இருக்கணும்னா, அவங்களுடைய பொருளியல் நிலை, குறிப்பாக அந்த தொகுப்புக்குள் இருக்கிற மற்ற பிரிவினரை காட்டிலும் அவர்கள் தாழ்ந்திருக்கிறாங்கன்னு காட்டணும். தாழ்ந்திருக்கிறதுனா ரொம்ப குறைவாலாம் இல்லை. இப்போ நீங்க அந்த எஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆதி திராவிடர்களோடும் அந்த தேவேந்திர குல வேளாளர்கள் பலர்களோடும் ஒப்பிட்டால் அருந்ததியரின் நிலை மிக மோசமாக இருக்கிறது. ஒரு மாவட்ட நீதிபதிகள் எவ்வளவு பேர் எஸ்சியில் வர்றாங்கன்னு பார்த்தா இவங்க யாருமே இல்லை, மற்ற 2 பிரிவினர் இருக்கிறாங்க. மருத்துவ கல்வி, இப்படி பல துறைகளில் எடுத்து ஆய்வு பண்ணி தான் அவங்க ரொம்ப தாழ்வா இருக்கிறாங்க. அது சட்டத்தில் வந்து நீதிமன்றம் பயன்படுத்தக்கூடிய சொல் என்னன்னா,
சப்ஸ்டான்சியலி லோயர் தேன் அதர்ஸ். மற்றவர்களை காட்டிலும் மிகவும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு, கணிசமான அளவுக்கு ஒரு அடிப்படை தாழ்நிலை இருப்பதாக சொன்னால் மட்டும்தான் அவங்கள தனி தொகுப்பா பிரிச்சு கொடுக்க முடியும். அப்படி எந்த புள்ளி விவரங்களும் அரசிடம் கிடையாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா இந்த 20 விழுக்காட்டில் இவங்க 10.5 விழுக்காடு போக மிச்ச பேருக்கு கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள பிறன்மலை கள்ளர்கள் இருக்கிறாங்க, குறவர்கள் இருக்கிறாங்க, வளையர்கள் இருக்கிறாங்க, முடிதிருத்தக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறாங்க, சலவை செய்யக்கூடிய வண்ணார்கள் இருக்கிறாங்க. இவங்க இவங்க இந்த பிரிவினர் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் சேர்த்தா இவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கல்வி, வேலைவாய்ப்பு, அதிகாரத்திலான பங்கு என்பது வன்னியர்களை காட்டில் ரொம்ப உயர்ந்தெல்லாம் இல்லை, பெரும்பாலும் வன்னியர்களை காட்டிலும் கீழத்தான் இருக்கு. அதனால இவங்களை ஒரு தொகுப்பாக ஆக்க முடியாது. இந்த செய்தியை சொல்லும் போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அப்படி ஒரு இடஒதுக்கீட்டை ஒரு பிரிவினருக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றால் நீங்க அதற்கு தரவுகளை திரட்டி கொடுக்கணும். அந்த தரவுகள் என்ன தரவுகள்? இப்போ வன்னியர்கள் மக்கள் தொகையில எத்தனை விழுக்காடுங்கிறதுக்கான தரவுகளா, மொத்தத்தில் வன்னியர்கள் கல்வி வேலை வாய்ப்புல ரொம்ப குறைவான பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கான தரவுகளா? இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறதுனால தான் அவங்க எம்பிசிலே இருக்கிறாங்க, இருக்கிறதுனால அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. அவங்க மொத்தத்தில் மக்கள் தொகையில இத்தனை விழுக்காடு இருக்கிறாங்கிறதுக்கும் ஓரளவுக்கு தரவுகள் இருக்கு, பழைய கணக்கெடுப்புகள்ல இருக்கு. புதுசா ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாலும் என்ன பெருசா மாறிட போகுது? விகிதம் அப்படியே தான் இருக்கு, அந்த விகிதத்துல பெரிய மாற்றம் வராது. இப்ப பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும்போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, எஸ்சி எஸ்டி இந்த மிக மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் இவங்க எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப குறைத்து இருக்குது, கணக்கெடுப்பில் அவங்க எண்ணிக்கை இன்னும் கூடுதலாக இருப்பதை கண்டுபிடிச்சாங்க. அதனால அவங்களுக்கு இடஒதுக்கீடு இன்னும் கூடுதலாக வழங்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதை நிறுத்தி வச்சிருக்கான், 50க்கு மேல போகுது, எனவே இதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான். அவங்க 50க்குள்ளேயே இன்னொன்னு குறைச்சிட்டு இதை கூட்டினாங்கன்னா யாரும் மறுக்க முடியாது. அதுதான் பிரச்சனை. இப்ப இங்கே இவர்களுக்கு பிசியில, அதாவது ஓபிசி மொத்தத்துல வன்னியர்கள் மற்ற விட குறைவா இருக்காங்களா? இருக்காங்க. அதை நிரூபிச்சா பத்தாது. அதனாலதான் அவங்க எம்பிசியில இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, அருந்ததியரை பற்றி தரவுகள் திரட்டும் போது மொத்தத்துல பிசி மக்களுக்குள்ள அவங்க கீழே இருக்கிறாங்கன்னோ, சமூக அளவில் அவங்க ரொம்ப தாழ்வா இருக்கிறாங்கன்னோ பார்த்து உள்ஒதுக்கீடு கொடுக்கல. எஸ்சிக்குள்ள மற்றவர்களை விட மிகவும் தாழ்வாக இருக்கிறார்கள் என்று வச்சுதான் கொடுத்தோம். இப்ப இங்க அதே போல இந்த எம்பிசிக்குள்ளேயே இவங்களுடைய நிலை ரொம்ப மோசமா இருக்கு என்பதற்கான தரவுகளை கொடுத்தால்தான் அவங்கள ஒரு தொகுப்பா வச்சு இடஒதுக்கீடு வழங்கும். இதான் உச்ச நீதிமன்றம் சொன்னது. அதுக்கு ஆங்கிலத்தில் அவங்க பயன்படுத்திய வார்த்தை குவான்டிஃபையபிள் டேட்டா. இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, பாஜகவோடு எக்காலத்திலும் உறவு இல்லைன்னு மருத்துவர் அறிவிக்க தயாரா இல்லை. இப்போ ரொம்ப அண்மையில் என்டிடிவிக்கு கொடுத்த பேட்டியில இவர் ரொம்ப புகழ்றாரு, மோடியை பற்றி ரொம்ப புகழ்றாரு. அவர் என்னுடைய நண்பர், நான் பேசிக்கிறேன்லாம் சொல்றார். ஆக அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. சந்தர்ப்பவாதத்தில் எந்த பக்கம் வேணாலும் யார் வேணாலும் போகலாம். ஆனா அதை விட முக்கியம் என்னன்னா, அவர் அன்புமணி நாங்க தீக்குண்டத்திலேருந்து பிறந்தவங்க நம்ம மட்டும்தான் சொன்னார். அவங்க இந்த செங்கல் இந்த போராட்டத்துக்கு, விழுப்புரம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த பேரணிக்கு அவங்க கொடுக்கிற முழக்கமே இனமே எழு உரிமை பெறு. இனமே எந்த இனம்? ஒரு ஜாதியை சொல்றாங்க அவங்க, தமிழ் இனத்தை எல்லாம் சொல்லல. இனமே எழு, வன்னியர் இனமே எழு, இதுதான் கோஷம். முழுக்க முழுக்க ஒரு சாதிய கட்சி. இரண்டாவது, அன்புமணி இப்பயே என்ன பண்றாருன்னா, அதிமுகவிடம் அதிகாரத்தில் பங்கு கேட்போங்கிறார். இது ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு. இது யாரோட முழக்கம்? இது பாஜகவினுடைய முழக்கம். இவர் இவ்வளவு துணிச்சலா தனக்கு இடம் கிடைக்குமோ கிடைக்காதோ, சேர்த்துக்குவாங்களோ சேர்த்துக்க மாட்டாங்களோ என்றெல்லாம் கவலைப்படாம எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும்னு அவர் கேட்கிறாருன்னா,
அமித்ஷாவினுடைய தூண்டுதல் இல்லாம அவர் கேட்க மாட்டார். அவர் பாஜகவினுடைய விசுவாசமிக்க ஏவலராக அவர் வேலை செய்யறார் அன்புமணியை பொறுத்தவரை. அதனால டாக்டர் வந்து நியாயமாயிட மாட்டார். ஏன்னா இந்த 10.5 விழுக்காடு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருச்சுது, இந்த ஸ்டாலின் கொடுக்காம இருக்கிறாரு, ஆட்சி கொடுக்காம இருக்குங்கிற அந்த பிரச்சாரத்தில் அவரும் ஒரு ஆள். நான் உன்னை வந்து பார்க்கணுமா, எனக்கு அது நினைக்கவே அவமானமா இருக்குங்கிற. எதுக்கு இதை கேட்கறதுக்கு? யாரு பார்த்தாலும் ஸ்டாலின் நினைச்சாலும் கொடுக்க முடியாது. ஏன்னா உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ரெண்டுலையுமே மறுக்கப்பட்ட ஒரு திட்டம் அது. அதை யாராலையும் நடைமுறைப்படுத்த முடியாது. ஆக சாதி அரசியல் இருந்து அவங்க வெளிவர முடியாத நிலையில் அவங்க இருக்கிறாங்க. சாதி அரசியல் எவ்வளவு தூரம் அவங்க செய்யறாங்களோ அவ்வளவுக்கு கூட்டணி சேர்ந்தோ சேராமலோ பாஜகவினுடைய இந்துத்துவத்திற்குத்தான் அவங்க சேவை செய்ய முடியும். அவங்க திமுக அணிக்கு வந்தாலும் சிக்கல் தான், இந்த பக்கம் நின்னாலும் சிக்கல் தான், அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கமா நின்னாலும் சரி, இவங்க எந்த விதத்திலும் சமூக நீதி ஆற்றல்கள் என்ற வரிசையில் சேர்க்கப்பட முடியாது. இறுதியா ஒன்று தெளிவுபடுத்தணும். அது என்னன்னா, இப்போ நான் இதை பேசும்போதெல்லாம் நிறைய நண்பர்கள் வந்து நீங்க வன்னியர்களுக்கு எதிராக பேசுறீங்க, வன்னியருக்கு ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுங்கிறீங்க. அதெல்லாம் இல்லை. வன்னியருக்கு ஏற்கனவே ஒதுக்கீடு இருக்கு, உள் ஒதுக்கீடும் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இல்லை, இந்த எம்பிசிக்குள்ள மற்றவர்களுக்கு இல்லாமல் இவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கேட்கிறாங்க பாருங்க, அதை எதிர்க்கிறோம். அது என்ன விளைவை தரும்? இந்த மற்றவர்களுக்கு அது பாதகமா போயிடுங்கிறது மட்டுமல்ல, அதை விட முக்கியம் என்னன்னா வன்னியர்களுக்கும் அது பாதகம். ஏன்னா இவங்க கேட்கறது எக்ஸ்க்ளூசிவ் ரிசர்வேஷன். இப்ப வேலை வாய்ப்புகள் உலக அளவில் இருக்கு, இந்திய அளவில் இருக்கு. ஆனால் பெரும்பாலான வேலை வாய்ப்புகள், அரசு வேலை வாய்ப்புகள் ஊர் சார்ந்தவை, அவரவர் மாவட்டம் சார்ந்தவை. தென் மாவட்டங்களில் உங்களுக்கு 10.5 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு கொடுத்து, அந்த தனி இடஒதுக்கீட்டில் நீங்கள் முழுமையா நிரப்பாத போது உங்களுக்கு பயனில்லை. என்னாகும்? வட மாவட்டங்கள்ல நீங்க அதிகமா இருக்கிற பகுதியில் உங்களுக்கு கிடைக்கிறது குறைவா கிடைக்கும். இப்ப கிடைக்கிறத விட குறைவா கிடைக்கும். 20 விழுக்காட்டில் நீங்களும் இருக்கிறீங்க, மற்ற 105 ஜாதிகள் இருக்கிறாங்க. இந்த எல்லாரும் இருக்கும்போது இந்த 2 பகுதியிலையும் கிடைக்கிறது உங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்ளப்படும். ஆனா அப்படி இல்லாமல் வன்னியருக்கு மட்டும் 10.5 விழுக்காடுன்னு சொல்லியாச்சுன்னா வட மாவட்டங்களில் அவங்களுக்கு இழப்பு, உங்களுக்கு அதை நிரப்பவே முடியாது. நிறைய பேர் விடப்பட்டு போயிடுங்க. எல்லாரும் திரும்ப தென் மாவட்டத்துக்கு படையெடுத்து போக முடியுமா? முடியாது. வன்னியர்களுக்கு இப்போ உள்ள கணக்கின்படி அவர்களுக்கு 13 விழுக்காடு வரைக்கும் இடஒதுக்கீடு கல்வி வாய்ப்புல இடம் இருக்கிறது என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆய்வு முடிவுகள்ல தெரியுது. 10.5 அதை விட குறைவு மட்டுமல்ல, தமிழ்நாடு பூரா பரவலா அது கிடைக்காது. இதனால் வன்னியர்களுக்கே இழப்பு தான். அது புரியாம பேசுறாங்க. ஒன்று. இரண்டாவது, இந்த இடஒதுக்கீடு சமூக நீதி எல்லாத்துக்கும் எதிரான இந்திய அரசு கடைபிடிக்கிற இந்த புதுத்தாராளிய கொள்கை, வட ஆதிக்க கொள்கை, இதற்கு அவர்கள் எதிராக இல்லை, இதை ஆதரிக்கிறாங்க. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் எதுல வேணாலும் கையெழுத்து போட தயாரா இருக்கார். அவர் தான் ஆதரிக்கிறார். இப்ப ராமதாஸ் சொன்னா அதை எழுத்த பெருசா ஒன்றும் அவராலையும் செய்ய முடியாது. சும்மா பேசலாம், ஒரு அறிக்கை விடலாம், அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப புதுத்தாராளிய கொள்கை என்பது என்ன செய்யுது? வன்னியருக்கா இருந்தாலும் எஸ்சி எஸ்டிக்கா இருந்தாலும் எல்லோருக்குமான இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது. வேலை வாய்ப்பையே பறிக்கக்கூடியது, இடங்களையே இல்லாமல் செய்யக்கூடியது. அதை வச்சுக்கொண்டு நீங்க என்ன பண்ண முடியும்? அதனால வேண்டி இது வந்து ஒரு தவறான பார்வை. அந்த மக்களை சாதி அரசியல் செய்வதற்கு அவங்கள்ட்ட வேற முழக்கமே இல்லை. அன்னைக்கு வந்து வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு, 2 விழுக்காடு இந்திய அரசியல் என்றெல்லாம் கேட்டு ஆரம்பிச்ச போராட்டத்தை இன்னைக்கு கடைசியா இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒருக்குள்ள தனியா 10.5 என்பதுல கொண்டாந்து சுருக்கி நிறுத்தி இருக்கிறாங்க. இது வன்னியர்களுக்கு இழப்பு தான். அவங்க ஜாதி அரசியலுக்காக இதை செய்யறாங்க. இதை வன்னிய மக்களே நிராகரிப்பது தான் சரியானதாக இருக்கும்.